ஹதரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவது, கிராமவாசி ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வருகை புரிந்து நான் தொடர்ந்து ஓதி வருவதற்காக வேண்டி எனக்கு ஒரு கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் நாயகமே என்றார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம் என்ற இந்த கலிமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். உடனே அந்த கிராமவாசி, நாயகமே, இந்த கலிமாக்கள் என் ரப்பை நினைப்பதற்காக உள்ளவை. நான் கேட்டது எனக்காக வேண்டி துஆ செய்யும்படியான எனக்குரிய கலிமாக்களை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி என்ற இந்த கலிமாக்களை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்துவிட்டு, இந்த கலிமாக்கள் உமக்கு இம்மை மறுமையின் நன்மைகளை சேமித்து கொடுக்கும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த கலிமாக்கள் மிக அற்புத சக்தி வாய்ந்தவை, மிக அற்புத சக்தி வாய்ந்தவை. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3 விடுத்தம் இந்த 2 கலிமாக்களையும் ஓதிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இதன் மூலமாக பல்வேறு பலாபலன்களை நமக்கு வழங்குகிறார். அந்த சஹாபி தினந்தோறும் ஓதும்படியான ஔராதாக பெருமானாரிடம் வேண்டிய பொழுது முதலில் ஒன்றை சொன்னார்கள், பிறகு இன்னொன்றை சொன்னார்கள். இந்த 2ஐயுமே நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 3 முறை ஓதுவோம். வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.